Hello everyone, welcome to Drona Walkover Engineering. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிற ஒரு ரீசெண்ட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆன்லைன் எக்ஸாம் கம்மிங் 24th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த COVID-19 எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக எந்தெந்த விஷயம்லாம் பண்ணலாம், எந்தெந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வெளியிட்ருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த விஷயம்லாம் செய்யலாம், அதாவது டூஸ் லிஸ்ட், அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், டெஸ்க்டாப் இது ஏதாவது ஒரு டிவைஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக அந்த டிவைஸை சார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்காச்சும் அதை நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக பவர் ப்ளக்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ரூமில் உங்களோட பேக்ரவுண்ட் வாலாக இருக்கிற மாதிரி, அதாவது சுவர், ஒயிட் பேக்ரவுண்ட், எம்டி வால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் உங்கள் ரூமில் ப்ராப்பர் லைட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிக்ஸ்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஐடென்டி ப்ரூஃபை வச்சுருங்க, அதாவது கவர்மெண்ட் ஐடி, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஒரு ஐடென்டி கார்டு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஸோ செவன்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெப் கேமரா, மைக்ரோஃபோன் அது கண்டிப்பாக யூஸ் லேப்டாப்பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், டெஸ்க்டாப் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப் கேமரா பற்றி சொல்லும் போது உங்கள் ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப கிளியராக விசிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ரூம், அதாவது நீங்கள் உட்காந்து எக்ஸாம் எழுத போகிற இடம் ரொம்ப அமைதியான என்விரான்மெண்ட்டாக பார்த்துக்கோங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதாவது கண்ணாடி யூஸ் பண்ண போகிறீங்க, ஹை கிளாஸஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நான் ரிஃப்ளெக்டிங் கிளாஸஸாக இருக்கலாம். லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கண்ணாடி அவசியம் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் வேணும், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலை உங்கள் டேபிள், எக்ஸாம் எழுதுகிற டேபிளுக்கு மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களால் எங்கேயுமே எழுந்து போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆன் ஸ்க்ரீன்லேயே வரும். ரிசோர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாக் டெஸ்ட்டை அட்டன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, இந்த ஆன்லைன் எக்ஸாமுங்கிறது ரொம்ப புதுசு இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸாம்ஸை இந்த மாக் எக்ஸாமினேஷன் எழுதும் போது உங்களுக்கு அது பழகி போயிடும். ஸோ இது உங்களுக்கு டைரெக்டாக செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாக் எக்ஸாமினேஷன், அதாவது மாதிரி தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகே, முன்மாதிரி தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனை எழுதுறது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான பாஸ்வேர்ட், லாகின் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் ஸ்கெடியூலும் ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸை 1 hour அப்படின்னா 1 hourமே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதணும். ஸோ இது எல்லாமே டூ லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டோன்ட் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் மெயின் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் வெளில போகவே கூடாது. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸாமினேஷன் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையுமே பேசவே கூடாது, எந்த ஒரு மெட்டீரியலையும் ரெஃபர் பண்ணவே கூடாது. எக்ஸாம் எழுதும் போது கண்டிப்பாக அதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ப்ராக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு கீபோர்ட் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி
த கசர் வித் த மவுஸ். ஓகே, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கீபோர்டு யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ணி எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதாவது எய்தர் மொபைல் ஒரு லேப்டாப் இதில் ஏதாச்சும் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற இடத்த விட்டு கண்டிப்பாக போகவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்கள் முகத்துக்கு பின்னாடி லைட் சோர்ஸ் வந்துட்டு வச்சுருக்க வேணாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் முகத்தை வந்து கவர் பண்ண வேண்டாம். லைக் ஹேர், மாஸ்க், க்ளவுத், ஹேண்ட்ஸ் அண்ட் எனிதிங் எல்ஸ், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு உங்கள் முகத்தை மறைக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இயர்பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எனி அதர் டைப் ஆஃப் லிசனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுகிற இந்த ரூமில் பேக்ரவுண்டில் எந்த விதமான சவுண்ட், நாய்ஸ், மியூசிக், டெலிவிஷன்ஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதும் போது சன்கிளாஸஸ் போடக்கூடாது, கூலர்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ரூமில் ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டோ என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும் போது எந்த ஒரு வகையிலையும் யார்கிட்டேயுமே வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற அந்த மூமெண்ட்டில் எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸையும் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸையும் லைக் MS Teams, Zoom, Google Meet அது எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் எதை மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெப் கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்க்ரீன் ஷேரிங் அதை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூசர் மேனுவலில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு உங்கள் எக்ஸாம்ஸை ரொம்ப நல்லா பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஆல்.